உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும். நிறைய கமெண்ட் கேட்டிருக்கிறீங்கம்மா. அந்த கமெண்ட்டுக்கெல்லாம் இப்போ பதில் சொல்கிறேம்மா. அதில் வந்து நிறைய பேர் கேட்டது பார்த்தீங்கன்னா பீடெல்லாம் கருத்துருமான்னு கேட்டிருக்கிறீங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இது வந்து மெட்டல் பீடுமா. அதான் மெட்டல்னா சுகர் பீடு வந்து எப்பவுமே பாசி, அதான் பிளாஸ்டிக்கில் வராது, மெட்டலில் தான் வரும். இப்போ பார்த்தீங்கன்னா இது மெட்டல். ஓகேங்களா. இந்த மெட்டல் பீடு பார்த்தீங்கன்னா வாங்குற போது சூப்பராக இருக்கும், நல்ல குவாலிட்டின்னு சொன்னாங்க. உண்மையாலுமே இது கோர்க்கிற போது ஒரே மாதிரி இருக்குது. பீடோட சைஸ் மாறல, ஒரே மாதிரி இருந்து அழகாக இருந்துச்சு. நான் ஒரு ப்ளவுஸில் போட்டிருந்தேம்மா. இது போட்டு கொஞ்ச நாள்லயே பார்த்தீங்கன்னா இந்த கலராக இருந்த பீடு எந்த கலர் இருக்குது பாருங்க, இந்த கலர் ஆயிடுச்சு பாருங்களேன், என்ன கருப்பு கலர் ஆயிடுச்சு பாருங்க. ஓகேங்களா. இப்போ வந்து இதுக்கு நம்ம யாருக்கிட்ட போய் கேட்க முடியும், அது யாருக்கிட்ட கேட்க முடியாது. ஓகேங்களா. அதனால தான் சொல்கிறேன், ப்ரிஷோ ஏஸ்டாரு ப்ரிஷோ வந்து கொஞ்சம் நல்லா இருக்குதுமா. சைஸும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கிறதுல எல்லாமே நல்லா இருக்குது. ப்ரிஷோ வாங்குங்க, ஏஸ்டார் வாங்குங்க. இனி வேற ஏதாவது வாங்கி கருத்துச்சுன்னா எனக்கு ஒன்றும் தெரியாதுமா. நான் வாங்கி யூஸ் பண்ணுறது இது வந்து நான் 6 கிளாஸ்க்கு போன புதுசில் ஒரு பேக்கெட் வாங்கி இப்போ ஏமாந்தது. இது இப்போ இந்த கலரில் இருக்குது. இப்போ இது மட்டும்தான் கருக்குமா அப்படிங்கிறது கிடையாதுமா. கிளிப் ஸ்டோனு, இப்போ கிளிப் ஸ்டோனு இந்த பீடு கூட கிளிப் ஸ்டோனு நான் அங்கங்கே கொடுத்துருந்தேம்மா. இப்போ கிளிப் ஸ்டோன் பாருங்களே, நல்லா ஒயிட் கிளிப் ஸ்டோன், நல்லா கிளிட்டர் அடிச்சுது. இதை நான் வந்தால் அங்கங்கே பதிச்சிருந்தேன் அந்த ப்ளவுஸில். ஓகேங்களா. அந்த ப்ளவுஸ் ஃபுல்லாக கருத்துருச்சு. இது கருக்குதுன்னா இதுவும் சேர்ந்து கருத்துருச்சு. இப்போ நான் என்ன பண்ணேன், தைச்சு முடிச்சாச்சு ப்ளவுஸு. நான் ஆரி ஒர்க்கு ஃபுல்லாக அந்த கட்டரை எடுத்து கட் பண்ணி ஃபுல்லாக ரிமூவ் பண்ணி இப்போ வந்து நான் எம்ப்ராய்டிங் ஆரி ஒர்க்கு சேர்ந்து பண்ண ப்ளவுஸ், என்னோட ப்ளவுஸு. அதனால் என்ன பண்ணிட்டேன், ஆரி ஒர்க் ஃபுல்லாக ரிமூவ் பண்ணிட்டேன். இப்போ பார்த்தீங்கன்னா எம்ப்ராய்டிங் மட்டும்தான் இருக்குது. நான் இப்போ ஒன்றும் பண்ண முடியாதுமா. இதுக்கு கேரண்டி கொடுக்க முடியாது, யாரை போய் நம்ம கேட்கறது. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஒரு பாக்ஸில் இருந்த அரை பேக்கெட் ஃபுல்லாமே இப்போது இது அத்தனையுமே நான் குப்பையில் தான் போடணும். ஆனால் நான் ஹேண்ட் ஒர்க் கொஞ்சம் பண்ணுறங்காட்டி இதை வச்சு நான் ஏதாவது ஹேண்ட் ஒர்க் தான் பண்ணிக்க முடியும், வேறு ஒன்றும் பண்ண முடியாது. நீ யாரும் கஸ்டமருக்கு இது போட்டு கொடுக்க மாட்டேன். இப்போ நான் ப்ரிஷோவில் வாங்கி வச்சுருக்கேன் ஒயிட் பீடு, அதில் போட்டுட்டு தான் தெரியும் ரிசல்ட்டு. இப்போ நம்மளுக்கு போட்டால் நம்ம வீட்டில் வச்சு அதை பார்க்கலாம், எப்படி கலர் சேஞ்ச் ஆகுதான்னு பார்க்கலாம். இன்ன வரைக்கும் என்ற கஸ்டமர்கிட்ட இருந்து எனக்கு எந்த ரிப்போர்ட்டும் வந்தது கிடையாது. இத்தனை வருஷத்துல நான் ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறேன், எந்த ரிப்போர்ட்டும் வந்தது கிடையாது. ஒருவேளை அவங்க பீர்வாலிருந்து அதை எடுத்து பார்த்தாங்களா என்னன்னு தெரியல. இது நான் அடிக்கொருக்கா நான் எடுத்து பார்க்கறதுட்டு எனக்கு தெரியுது. அப்புறம் இன்னொரு கேட்டிருந்தீங்கன்னா எந்த வீடு அதிகமாக யூஸ் பண்ணுவீங்க அப்படின்னு. அதே மாதிரி சைஸ் பெருசெல்லாம் இருக்குதுல்லம்மா, 5 mm 3 mm 2 mm அப்படி இருக்குதுல்ல, அந்த வீடை வந்து பிளாஸ்டிக்மா. பிளாஸ்டிக்கில் வந்து உங்களுக்கு வந்து பெயிண்டிங் பண்ணியிருப்பாங்க. ஓகேங்களா. அந்த பிளாஸ்டிக்கில் பெயிண்டிங் பண்ணுறவோ கருக்கிற சான்ஸ் கிடையாது. மெட்டலுங்கிற போது உள்ளே இருக்கிற மெட்டல் வந்து வேலை இருக்கிற கோட்டிங் மேலே ரியாக்ட் பண்ணி தான் அது கருக்குது. அதனால தான் அந்த மாதிரி ரியாக்ஷன் காட்டுது. ஆனால் பிளாஸ்டிக் பீடு ரியாக்ஷன் காட்டாது, ஒரே மாதிரி தான் இருக்கும். இப்போ கோல்டு பீடுனா கோல்டு மாதிரியே இருக்குது, 5 mm 3 mm. ஏன்னா உள்ள பிளாஸ்டிக்கு அது கட் பண்ணி பார்த்தாலும் கூட உங்களுக்கு தெரியும் உள்ள பிளாஸ்டிக் தான் இருக்குது, அது ஒன்றும் பண்ணாது. அதே மாதிரி நீங்கள் அதிகமாக எதை யூஸ் பண்ணுவீங்கன்னு கேட்டிருக்கிறீங்க. இப்போ வந்து ஒரு ப்ளவுஸில் ஒரு கஸ்டமர் வந்து ஒரு டிசைன் காட்டாங்கன்னு வச்சுக்கலாம். அந்த டிசைனில் வந்து ஃப்ரெஞ்ச் நாட்டு இருக்கும், நூல் த்ரெட்டு ஒர்க் பண்ணியிருப்பாங்க, பீடு ஒர்க் பண்ணியிருப்பாங்க, கட் பீட் பண்ணியிருப்பாங்க, ஜர்தோசி பண்ணியிருப்பாங்க. இப்போ அவங்க சொல்கிற டிசைனில் என்ன ஒர்க் இருக்குதோ அப்போ அந்த ஒர்க்கில் நான் சொல்லுவேன், அம்மா ஜர்தோசி வச்சு போட்டால் அது ஏதாவது ஆச்சுன்னா அதுக்கு நான் பொறுப்பு இல்லைன்னு சொன்னால் அந்த ஜர்தோசி பேரை நீங்கள் வேறு ஏதாவது கொடுங்கம்பாங்க. இப்போ வேறு ஏதாவது அவங்க சொல்கிற போது நான் என்னோட ரெக்கமெண்டேஷன் சொல்லுவேன், இதெல்லாம் கொடுக்க வேண்டாமா, இது கொடுக்கலாமா அப்படின்னு சொல்லுவேன். ஒவ்வொரு தடவை பார்த்தா எல்லாமே சூப்பராக இருக்கும். அப்போ நான் ஒன்றா எல்லாமே போட்டு கொடுத்துலான்னு சொல்லுவேன். இதுதான் அதிகமாக யூஸ் பண்ணுவேன், இது யூஸ் பண்ண மாட்டேன்னு நீங்கள் அதிகமாக சொல்ல முடியாதுமா. ஆனால் அதிகமாக மேக்ஸிமம் வந்து சுகர் பீடு தான் ரொம்ப தேவைப்படும். எப்படின்னு கேட்டிங்கன்னா ஸ்டார்ட் பண்ணுறதுலேருந்து முடிக்கிற வரைக்கும் அங்கங்கே கொடுக்கறதுலேருந்து எல்லாத்துக்குமே சுகர் பீடு அதிகமாக நான் யூஸ் பண்ணுவேன். அதே சமயத்தில் அந்தந்த பெரிய பீடுகளை யூஸ் பண்ணுவேன். சரிங்களா. இது வந்து நம்ம கரெக்டாக சொல்ல முடியாது, இந்த பீடு தான் நான் போடுவேன், இந்த பீடு போட மாட்டேன் சொல்லவே முடியாதுமா. ஓகேங்களா. இந்த ப்ளவுஸ் தான் நான் இந்த பீடு வச்சு ஒர்க் பண்ணியிருந்தேன். இப்போ இந்த கருத்த பீடு இதிலிருந்து எடுத்தது தான். இப்போ பார்த்தீங்கன்னா இதில் வந்து எம்ப்ராய்டிங் ஒர்க் பண்ணியிருக்கிறோமா. எம்ப்ராய்டிங் எனக்கு ரொம்ப பிடிக்குங்கிட்டு எம்ப்ராய்டிங் ஒர்க் பண்ணிவிட்டு இப்போ இந்த சுகர் பீடை வந்து இந்த சைடில், அதாவது இந்த கல் இருக்குங்களா, கல் செயின் இருக்குதுங்களா, அதுக்கு பக்கத்தில் இது கொடுத்துருந்தோம்மா. நான் இது ஃபுல்லாக கருத்தங்காட்டி இப்போ எல்லாமே ஃபுல்லாக ரிமூவ் பண்ணிட்டேன், எல்லாம் எடுத்துட்டேன். அதே மாதிரி இங்கே பார்த்தீங்கன்னா இதை சுற்றி கொடுத்துருந்தேன். அதே மாதிரி இந்த கிளிப் ஸ்டோன் பார்த்தீங்கன்னா இந்த கிளிப் ஸ்டோன் இந்த இடத்துல எல்லாம் கொடுத்துருந்தோம், ஒட்ட வச்சுருந்தேன். அப்புறம் அந்த கிளிப் ஸ்டோன் சுற்றியுமே இந்த பீடெல்லாம் ஒர்க் பண்ணியிருந்தேன். இப்போ நான் பார்த்தீங்கன்னா இது என்னோட ப்ளவுஸுன்னு கட்டி இங்கே பாருங்கள், கைக்கு இதே மாதிரி தான் கையில் வருங்க எம்ப்ராய்டிங் பண்ணி. இது ஃபுல்லாக இந்த கிளிப் ஸ்டோனு இந்த ஒர்க்கெல்லாம் கொடுத்துருந்தோம்மா ஃபுல்லாக.
இது கொடுத்துருந்தது ஃபுல்லாக கட் பண்ணி எடுத்து இப்போ வந்து இது கருக்கலை. இப்போ நான் இதை பண்ணி இதுக்கு மேலே தான் நான் அந்த சுகர் பீடு கொடுத்துருந்தேன். இப்போ அதையெல்லாம் எடுத்துட்டேன். இது கருக்கலின்காட்டி இந்த கல் செயின் மட்டும் நான் அப்படியே வச்சுட்டோமா. இது என்னோட ப்ளவுஸுமா, இது எங்கிட்ட இருக்கிறங்காட்டி நான் இதை பார்த்து எடுத்துட்டேன். இது கஸ்டமர் எல்லாம் எங்கிட்ட இன்ன வரைக்கும் எந்த கம்ப்ளைண்ட்டும் பண்ணல. பண்ணினாங்கன்னா அப்புறம் நான் அதுக்கு நான் சொல்லி தான் அனுப்புவேன். ஏன்னு கேட்டிங்கன்னா இது வந்து எனக்கு எந்த விதம் தெரிஞ்சதுன்னா எந்த ஒரு கஸ்டமரும் எந்த ஒரு ஓனருமே இந்த தைக்கிற தொழில் இருக்கிறவங்க வந்து இது தைச்சு இது கருப்பு தப்பு அப்படின்னு தெரிஞ்சுதுன்னா எந்த ஒரு கஸ்டமருக்குமே நாங்கள் பணம் வாங்குறோம் உண்மையாக தான் இருப்போம், தப்பாக பண்ண மாட்டோம். இப்போது இது நாள் வரைக்கும் நான் வந்து பண்ணி கொடுத்ததுல எந்த ரிப்போர்ட்டும் இல்லை. அதே மாதிரி போகிற போது நான் சொல்லுவேன், இது வந்து ஆரி ஒர்க் ப்ளவுஸு, நீங்கள் முகூர்த்த ப்ளவுஸை கொண்டு போய் எல்லாத்துக்கிட்ட காட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்துக்கிட்டையும் காட்டும் போது எல்லாருமே ஒரே மாதிரி டீல் பண்ண மாட்டாங்க. ஏன்னா ப்ளவுஸு அமைதியாக எடுக்கணும், அளவாக பார்த்து பார்த்து எடுக்கணும். எடுக்கிறவங்க டீல் பண்ணுறவங்க ஏதாவது ஒரு கையில் இருக்கிற ஏதாவது வலையில் ஏதாவது கீச்சு ஒரு நூலை பிடிச்சி ஒரு வீடை பிடிச்சிட்டு அப்படியே கடைன்னு வந்துடும். நம்ம நாட் போடுற விஷயத்துல தான் நாட் போடுவோம், எல்லாத்துக்குமே நாட் போட்டுருக்க மாட்டோம். அதனால நான் சொல்லி தான் அனுப்புவேன். அதனால யாரும் இன்ன வரைக்கும் வந்ததில்லை. அதே மாதிரி புது கஸ்டமர் எனக்கு வந்துட்டு இருக்கிறாங்க, பழைய கஸ்டமர் மீண்டும் கொடுக்குறாங்க. அதனால தப்பு வந்தது இல்லையா தெரியுது. நான் எனக்கு பண்ணி ஏமாந்துங்காட்டி அப்படியே தூக்கி தள்ளி வச்சுட்டேன் நான். அதுக்கப்புறம் நான் எடுக்கல. இப்போ பார்த்தீங்கன்னா இதுக்கு நான் வேற ஒரு ஒர்க் பண்ணலான்னு ஐடியானா இன்னைக்கு பண்ண ஊசி நூல் வச்சு தான் பண்ணுவோம், பண்ணி காட்டுறேன்.